உப்பளம் பாருங்கள், உப்பு கும்மல் குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த வர எப்படி வருதுண்டா? உப்பு தான், அப்புறம் உப்பு தான் இருக்குது. ஆ அப்படியா? இது இதெல்லாம் உப்பு தான். மழை பெஞ்சு மண்ணுக்குள்ள உள்ள கிடக்கு. சாப்பிடுற பொருள்னால நாங்க அதை க்ளீன் பண்றோம். அடுத்து தண்ணி விட்டு மேல இந்த மண்ணு எண்ணெல்லாம் எடுத்துரும். உயர போட்டு மேல உப்பு எடுத்து உயர போட்டு இந்த மண்ணு படாத அளவுக்கு. இந்த உள்ள இருக்கிறது பழைய உப்பா? எப்ப அதை இப்ப யூஸ் பண்ண முடியாதா? யூஸ் பண்ண மாட்டோம். தண்ணி விடுவோம். விட பொறு மண்ணு மாதிரி பத்து வரும். கடுகு மாதிரி வரும், மிளகு மாதிரி வரும். அப்படியே வந்து விளையிடும். தண்ணி கொப்பா அங்க இருக்கு. 10 பாத்திரம் தண்ணி கட்டும். பாத்தீங்கன்னா ஊத்தி அப்படியே டிகிரி கூடும். இந்த தண்ணி எங்க இருந்து? கடல் தண்ணி தானா? போர் எடுத்து வர்றதா? கடல் தண்ணினால போர் போட்டு வர்றது. கடல் தண்ணி எவ்வளவு விட்டா மீன்ல இதாகி போயிடும்ல. அதானே பட்டா செத்து போயிடும். போர் தண்ணி போர் போட்டு வர்றது. இருங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கான்னு தெரியல. இருங்க, இது உப்பு ஃபுல்லா மழை பெஞ்சா கரையாம இருக்காஞ்சிட்டு மூடி போட்டுருக்குது. இந்த உப்பு ஃபுல்லா மழை பெஞ்சு வம்பா போயிரும்ல. ஆமா, அதனால மூடி போட்டிருக்கேன். வண்டி ரோட்ல போறனால அந்த உப்பு மண்ணுன்னு படாத அளவுக்கு மூடி பாதுகாப்பு பண்ணி போட்டுருங்க. இது வந்து இப்போ ஆகும். இனிமே உப்பா? இது வந்து முன்ன உப்பு மாதிரி தான் தெரியுது. இது பழசு சார், தளம். இது வந்து இது ஒரு தளம், அது ஒரு தளம். இது தண்ணி விட்டு மேட்டப்ப அந்த மண்ணை ஃபுல்லா வெளிய எடுத்துருவீங்க. அப்புறம் தண்ணி விட்டோம்னா நல்ல உப்பு வெள்ளை வந்துடும். பெரிய தொழில் தான் அது, பெரிய தொழில். நான் மதுரை, அவங்க பரமக்குடி, இவங்க பரமக்குடி, எல்லாம் பரமக்குடியில் வேலை பார்க்குறோம். அங்கேருந்து வந்திருக்கா, திருச்செந்தூர் முருகனை வேண்டுறதுக்காக போகிறோம். அதனால் உப்பளத்தை பார்க்கணும்னு ஆசை. கண்டிப்பாக வேண்டிக்கிறோம்க்கா. கண்டிப்பாக ஒரு நல்ல உப்பு விளையணும், நல்லபடி எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையட்டான். அதானா, நல்ல வேலை வந்து ஊதியம் கிடைச்சாலே போதும். இதெல்லாம் உங்கள் சொந்த இடமா? ஓனர் வேற. இருந்தால் நமக்கு நல்ல வேலை கிடைச்சி சம்பளம் கிடைச்சாலே போதும், உழைப்புக்கு ஊதியம் கிடைச்சாலே போதும். அது பூரா உப்பு எடுத்து வச்சிருக்கதான் அதெல்லாம். படாத அளவுக்கு அப்புறம் எடுத்து அப்படியே பாக்கெட் பண்ணிடுவாங்க. அலசி சுத்தமாக்கி. சரி சரிங்கக்கா, பரவாயில்ல. நீங்களாம் இந்த ஊர் தானே? குளத்தூர். சரி சரி சரி. பனையூர்னு எங்கள் ஊர் பக்கம் பனையூர் நிறைய பனையூர் இருக்கும் போல். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். முருகனை வேண்டிட்டு வர்றோம், வாழ்க்கை எல்லோரும் நல்லபடியாக அமையட்டான். ஓகே, தேங்க்ஸ்.